அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். இப்பொழுது இந்த உடற்பயிற்சி சம்பந்தமாக கூறுவதாக இருந்தால், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூட இந்த நீச்சல், குதிரையேற்றம் போன்றவற்றில் விரும்பி செய்யுமாறு வேண்டியிருக்கிறார்கள். அவரும் ஆயிஷா நாயகியும் அவருடைய மனைவி ஆயிஷா நாயகியும் ஓட்டப் போட்டியில் பங்கு பற்றியிருக்கிறார்கள். ஓட்டப் போட்டியில் அவர் முந்தி விட்டு இவர் பிந்தி இருக்கிறார். பிறகு இவர் முந்தி போய் அவர் பிந்தி வைத்திருக்கிறார். இப்படி இந்த ஓட்டப் போட்டிகளில் அப்போ உடற்பயிற்சியை ஓட்ட போட்டி விளையாட்டு இதை இஸ்லாமிய மார்க்கம் ஊக்கப்படுத்துது. இப்போ நவீன உலகத்தில் இந்த உடற்பயிற்சியின்மை, எங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள், கையடக்க தொலைபேசிக்கு நாங்கள் அடிமையாகி போனது, கையடக்க தொலைபேசி எங்களுடைய அநேகமான நேரத்தை எடுத்துக்கொள்றதால எங்களுக்கு அந்த மற்ற விஷயங்கள் ஈடுபடுறது மிகவும் குறைவாக இருக்கிறது. எனவே நாங்கள் ஆரோக்கியமான உணவுகளை உண்டு ஒரு நாளைக்கு ஒரு 30 நிமிஷமாவது, அரை மணி நேரமாவது நாங்கள் என்ன செய்யணும் என்று சொன்னால் இந்த உடற்பயிற்சியில் ஈடுபட வேண்டும். இந்த வாட்டர் பார்க்லேயோ அல்லது பீச்சிலேயோ பொருத்தமான இடத்துல, வீட்டில் என்றாலும் ஒன்றும் இல்லை, வீடுகளில் இருக்கிற முன்பகுதியில் முற்றத்தில் கூட நீங்கள் நடக்கலாம். சிலர் பிள்ளைகளை எக்ஸசைஸ் செய்ய விட்டு பெற்றார் சும்மா இருக்கணும். அவையில் தான் முதல் செய்து காட்டணும். பிள்ளைகளுக்கு பெற்றார் தான் பிள்ளைகளுக்கு வழிகாட்டியாக இருந்து அந்த இதுகளை செய்து கொடுக்கணும். நடப்பயிற்சி, எக்ஸசைஸ் போன்றவற்றை செய்தால் எங்களுக்கு நீண்ட காலம் ஆரோக்கியமாக வாழக்கூடியதாக இருக்கும். ஜப்பானியர்கள் எல்லாம் வயோதிபர்கள் கூட நீண்ட காலம் ஆரோக்கியமாக இருக்கு. 100 வயசில் உள்ளவர்கள் 1 லட்சம் பேர் இருக்கிறார்கள் ஜப்பானில். அதுக்கு காரணம் என்னென்று சொன்னால் அவருடைய ஆரோக்கியமான உணவும், அடுத்தது உடற்பயிற்சி, உழைப்பு, மனித வளத்தை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். நாங்கள் மனித வளத்தை பயன்படுத்துவதில்லை, எல்லாம் இயந்திரமயமாகிவிட்டதால் இப்பொழுது எங்களுக்கு தொற்றா நோய்களின் நிலைக்கு ஆளாயிருக்கிறோம். அநேகமான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஊளைச்சதை ஏற்பட்டிருக்கிறது. இந்த சதையை வேற வேற வியாதிகள் வருகிறது. வைத்திய டாக்டர்மார் சொல்றார்கள் முஸ்லிம் பெண்களுக்கு வருத்தங்கள் கூட சொல்லி மூட்டு வியாதியெல்லாம் ஏற்பட்டிருக்கு. எனவே நாங்கள் ஆரோக்கியமான உணவை உண்டு, ஆரோக்கியமான வாழ்க்கை, உடற்பயிற்சிகளை செய்து, நடைப்பயிற்சியை செய்து ஆரோக்கியம் வாழ்வதற்கு நாங்கள் எங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். வாங்க பாய்.